வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். கதையின் பெயர் தலைவா. இந்த பறவைகளெல்லாம் என்ன பண்ணிச்சான், இந்த மனுஷங்கள்லாம் தங்களுக்குள்ள ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாமெல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு ஒரு கூட்டம் கூடிச்சான். அப்போ ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய பெருமையை சொல்லி தான் தான் தலைவராக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிறத தன்னை முன்னிறுத்தி பேசிச்சுங்க. முதல்ல ஃபீனிக்ஸ் பறவை என்ன சொன்னிச்சான், நான் சாம்பலிலிருந்து உயிர் தேடக்கூடியவன் அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ மற்ற பறவைங்கெல்லாம் கேட்டுச்சான், அப்போ உன்னை நெருப்பில் போட்டது யார், அது தெரியாமல் நீ சாம்பலில் என்ன பிரயோஜனம் அப்படின்னா அது தலை குனிஞ்சிருச்சு. அடுத்தது மின்மணி பூச்சி எழுந்து, நான் தான் தலையில் விளக்க வச்சுக்கிட்டே பறந்துகிட்டு இருக்கிறாள், ஆகையினால வெளிச்சம் தரக்கூடிய பெரும் வேலையை நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். உன் தலையில் இருக்க வெளிச்சம் உனக்கு மட்டும்தான் போதும், மற்றவங்களுக்கு அது பயன்படுறதில்லை, ஆகையினால உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அன்னப்பறவை என்ன சொன்னிச்சான், எனக்கு ஒரு தனி திறமை இருக்குது, நான் பாலையும் தண்ணியும் பிரிச்சிடுவேன், அந்த மாதிரி ஒரு திறமை எனக்கு, பிரிவினைவாதியெல்லாம் தலைவராக வரக்கூடாது, ஆகையினால உனக்கு அந்த தகுதி இல்லை. அப்போ நெருப்புக்கோழி என்ன சொன்னிச்சான், இருக்கிற பறவையிலே நான் தான் வலிமையானவன் உயரமானவன், அதனால் எனக்கு அந்த பதவியை கொடுங்க அப்படின்னு சொன்னிச்சான். அதெல்லாம் சரிதான், ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுற, தலையில் மண்ணுக்குள்ளே போய் தலையை விட்டுட்டு பேரை கெடுத்துக்கிறீங்க, உன்னை நம்பி நாங்கள் எப்படி தலைவனாக ஏற்றுக்கிறோம். அந்த நேரம் பார்த்து கொசு பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு. பாட்டு பாடிக்கிட்டே வந்த கொசுவை பார்த்து, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு மற்ற பறவைங்கள்லாம் கேட்டு, மற்ற பறவைகள் எல்லாம் பாடிக்கிட்டு வர்றத ரசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் மனுஷங்க நான் பாடிட்டு வந்தால் பயந்துருவாங்க, ஆகையினால எனக்கு அந்த தகுதி இருக்குது, மற்ற பறவைங்கள்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. சரி, அடுத்ததை சொல்லு. உங்களுக்கெல்லாம் துன்பம் தரக்கூடிய மனுஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரே திறமை எனக்கு தான் இருக்குது, அதனால் எனக்கு இன்னும் கூடுதல் சக்தி இருக்குது, அதையும் மறுக்க முடியல, இன்னொரு மதிப்பெண் போட்டுடுறாங்க. அதுக்கு வேற என்ன திறமை உனக்கு இருக்குது, நீங்கள்லாம் மறுக்க முடியாத ஒரு திறமை ஒன்று இருக்குது, நான் பிறவி அரசியல்வாதி, யாரோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொழுக்கிறனோ அவங்கள்ட்டே கைத்தட்டல் வாங்குற ஒரே பறவை நான் தான், அதனால எனக்கு அந்த தகுதி இருக்கு. ஆஹா, நீதான் தலைவன், நீதான் பிறவி அரசியல்வாதி அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களாம். அந்த பறவை, அந்த கொசு அதிலிருந்து பாடிக்கொண்டே பறந்து சென்றது. மனிதர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள், தலைவர்களை கண்டு பயந்து சொல்வது அப்பொழுதும் பறவை இனத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நன்றி.